ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு VINA Studies. இந்த வீடியோவில் நம்ம பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் நீட் ஃபிசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர்ஸ் வரைக்கும் நான் ஒரு 8 சப் டாபிக்ஸாக பிரிச்சிருக்கேன். அதில் ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸ் தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதுவே நான் ஆல்மோஸ்ட் 5 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். சின்ன சின்ன வீடியோஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோ மட்டும் எனக்கு தெரிஞ்சு லென்த்தின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் 5 வீடியோஸ் போட்டிருக்கேன்ல, ஸோ அதில் என்னென்னலாம் போட்டிருக்கேன்னு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். இப்போ பேசிக் அடிஷன் டிவிஷன், அதாவது யூசிங் நெகட்டிவ் நம்பர்ஸ், அதாவது ரொம்ப பேசிக் சொல்லலை, நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் எப்படி அடிஷன் பண்ணுறது, சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் பார்த்தோம். அப்புறம் ஸ்கொயர் ரூட்டு, அப்புறம் ஸ்கொயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி சொன்னோம். நிறையா சொன்னது மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிக்க, ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்தோம். பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸு, அல்ஜிப்ரைக் ஐடென்டிட்டிஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா பாலினாமியல்ஸை பற்றி முடிச்சிருந்தோம். அதாவது அதுலேயும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட்டாக போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவும் இப்போ பிளேலிஸ்ட்டாக தான் வரும். நான் அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருந்தேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ தட் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க, ஓகேவா? சரி, இப்போ இந்த வீடியோவில் பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா? பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது வாட்ஸ்அப் சேனல் ஒன்று வச்சிருக்கேன், டெலிகிராம் சேனல் ஒன்று வச்சிருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நான் இப்போ உங்களுக்கு கிளாஸ் நடத்துகிற அந்த வீடியோ போடுறேன்னா, ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் நடத்த போகிறேன். ஸோ அதனோட லெக்சர் நோட்ஸும் நான் ஷேர் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த நோட்ஸுக்கு, அதாவது பைனாமியல் எக்ஸ்பென்ஷனுக்கான ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுக்க போகிறேன். அது பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்களேன். பைனாமியல் எக்ஸ்பென்ஷனுக்கு ஒரு 6 ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருங்க. டேரெக்டாக பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் போக மாட்டேன். ஃபேக்டோரியல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பெர்முடேஷன், காம்பினேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் போவேன். ஸோ ஒன்றுக்கும் ஸோ அட்லீஸ்ட் 1 or 2 minutes தான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 6 கொஷின்ஸ் இருக்குது. மேபி ஹார்ட்லி 15 minutesக்குள்ளே முடிஞ்சிடும். இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போய் நீட் படிப்பு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அவங்க ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு கிளாஸ் ரூமில் நடத்துவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் உங்கள் ப்ராக்டிஸுக்குன்னு கொடுப்பாங்க. நீங்கள் ஏன் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, நீங்கள் நீட்டுக்கு பொறுத்தளவு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் நல்லா மனசுக்குள்ளே போகும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் என்னை பொறுத்தளவு, நீட் ஃபிசிக்ஸை பொறுத்தளவு. ஸோ அதனால் நானும் வந்து ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் நான் கொடுக்கல, ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துறேன். ஸோ ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதுலேருந்து ஆரம்பிப்போம்னா, ஃபேக்டோரியலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் நம்ம போகிறோம். ஓகே, ஸோ ஃபேக்டோரியல் நம்ம சின்ன வயசுலேயே படித்தது தான். ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடி சொல்கிறேன். இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5 கொடுத்து ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்லணும்னா 5 ஃபேக்டோரியல் அப்படி சொல்லுவோம். இது இப்படி மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் இது இப்படியும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா 5 இது ஒரு எல் மாதிரி, ஒரு எல் சிம்பிள் மாதிரி கொடுத்தும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், எல் சிம்பிள் மாதிரி கொடுத்தும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லைனா 5 ஃபேக்டோரியல் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுத்தும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி கொடுத்தா அது ஒரு ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 5 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா, இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். முன்னாடி ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் கேள்விப்படலைன்னா நான் சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ இந்த 5 ஃபேக்டோரியல் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, 5 ஃபேக்டோரியல் இது எப்படின்னா, இது ஒரு ஹோல் நம்பர். 5ங்கிறது ஒரு ஹோல் நம்பர். இது இந்த மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுது, இந்த ஃபேக்டோரியல் என்ன சொல்லுதுன்னா, 5ங்கிறது ஒரு ஹோல் நம்பர். 5 ஃபேக்டோரியல்னு சொல்லிட்டிங்கன்னா ஹோல் நம்பர் ஃபஸ்ட் அந்த ஹோல் நம்பர் எழுதிருங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து இருக்கிற ஹோல் நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். அப் டு 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. 5ங்கிறது ஹோல் நம்பரு. அந்த ஹோல் நம்பருக்கு அடுத்து இருக்கிற ஹோல் நம்பர், அதாவது அது கீழே இருக்கிற ஹோல் நம்பர், அது கீழேன்னு போயிட்டு அப் டு 1 வரைக்கும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதனுடைய இது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 5 ஃபேக்டோரியல் அப்படி சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த கேஸில் 5 × 4 × 3 × 2 × 1 அப்படின்னா 5 × 4 எவ்வளவு 20, 20 × 3 60, 60 × 2 120. ஸோ அப்போ 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்னது 120. சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபேக்டோரியல். இது ஈஸி தான். 6 × 5 × 4 × 3 × 2 × 1. ஓகே, 6 × 5 × 4 × 3 × 2 1. நம்ம முன்னாடியே 5 × 4 × 3 × 2 × 1 வந்து நம்ம எப்படி எழுதிட்டோம், 120ன்னு போட்டுட்டோம். அதனால் 120 × 6 போட்டிங்கன்னா 720 வரும். ஸோ 720 தான் 6 ஃபேக்டோரியலோட வேல்யூ. ஓகே, சரி, உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் ஃபேக்டோரியல்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ இது ஜென்ரல் எக்ஸ்பிரஷனாக எழுத முடியாதான்னு கேட்டால் எழுதலாம். எப்படி ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஒன்றும் இல்லை, இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, n ஃபேக்டோரியல், என்னங்கிறது ஒரு ஜென்ரலாக ஒரு நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். n ஃபேக்டோரியலை n × n-1 × n-2 × n-3 இன்ட்டு அப்படியே போயிட்டு 3 × 2 × 1 வரைக்கும் எழுதலாம்னு அர்த்தம். சரி, இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இந்த ஃபார்முலா வச்சு அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்கிறதுக்காக. இப்போ நான் வந்து 10 ஃபேக்டோரியல் எனக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ 10 ஃபேக்டோரியல்னால் ஃபஸ்ட்டு n எழுதணும். இங்கே இதில் n எழுதணும். அப்போ என்ன பண்ணலாம்னா 10 எழுதிடணும். அடுத்து
10 இன்ட்டு இப்போ என்னது n -1, அதாவது 10 -1. 10 -1 என்னது which is 9. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள் n-2, இது என்னது 8. நம்மளுக்கு முன்னாடி தெரியும் வந்து 10 ஃபேக்டரியல் எப்படி எழுதுறது, 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7. 7ங்கிறது என்னது, 7 வந்து n-3, அதாவது 10 - 3 தான் 7. அப்புறம் அப்படியே போகலாம், அப்படியே கண்டினியூஸாக போயிட்டு அப் டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இது ஏன் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1னா, கடைசியாக நான் சொன்ன மாதிரி 1 வரைக்கும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், 1க்கு கீழே நம்ம மல்டிப்ளை பண்ண மாட்டோம். ஓகேவா, ஸோ அதுதான் ஃபேக்டோரியலே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ 10 இன்ட்டு 9 இன்ட்டு இந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா, பேசிக்காக எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இது ஓகே. அதுக்கு அடுத்து இப்போ நம்ம இது போகிறதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்னன்னு கேட்டால், இப்போ நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு ஃபேக்டோரியல் தெரிஞ்சிருக்குன்னா இதனோட வேல்யூ என்னன்னா 1. இப்போ தான் ஃபஸ்ட் நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஏதோ படிக்கிறீங்க ஃபேக்டோரியல் படிக்கிறீங்கன்னா இதனோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால், இப்போ உங்களுக்கு டவுட் வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு டவுட்டுனே வச்சு ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொன்னோம், இப்போ ஒரு 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருந்துச்சுன்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வரைக்கும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண சொன்னோம். 1க்கு அப்புறம் மல்டிப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அப்போது இங்கே 0லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது, இல்லைங்களா, 0லே ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படி நீங்கள் 0க்கு அப்புறம் என்ன வேல்யூ எடுப்பீங்க, 0க்கு அப்புறம் 1 வேல்யூ கிடையாது. 0வே நம்ம எடுக்கக்கூடாதுல்ல, ஏன்னா 1 வரைக்கும் தானே போகணும். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும். ஓகே, அதான் கரெக்டாக நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு அர்த்தம். சரி, இப்படி இருக்கிற பட்சத்துக்கு எப்படி 0 ஃபேக்டரோட வேல்யூ 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டேன் 0 ஃபேக்டரோட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டேன். அது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இந்த 4 ஃபேக்டர்லேருந்து கன்டினியூ பண்ண சொல்கிறேன். ஓகே, ஸோ 4 ஃபேக்டரோட வேல்யூ என்னது, விச் இஸ் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இங்கே 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 என்னது 4 இன்ட்டு 3 12, 12 இன்ட்டு 2 24. ஸோ அப்போ 4 ஃபேக்டரோட வேல்யூ என்னது 24. இப்போ 3 ஃபேக்டரோட என்னது 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஓகே, ஸோ 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ங்கிறது என்னது 6 ஆகிடுச்சா. இப்போ அடுத்து 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் வந்து 2 இன்ட்டு 1. ஓகே, 2 இன்ட்டு 1 இதோட வேல்யூ வந்து 2. அடுத்து 1 ஃபேக்டோரியல். 1 ஃபேக்டரோட வேல்யூ இது 1, ஏன்னா அதுக்கு கீழே போக மாட்டோம். ஸோ 1 அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், 0 ஃபேக்டோரியல் வேணும். இப்போ பாருங்க, நான் எதுக்கு அப்படி வந்தேன்னா 4 3 2 1 0 அப்படியே டிக்ரீசிங் ஆர்டரில் வரேன். ஸோ தட் நான் 0 ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஓகே, எப்படி 1 வந்துச்சுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது 24. இப்போ 24 டிவைடட் பை 4 போட்டால், ஓகேங்களா, இது என்னது, இதனோட வேல்யூ 4 ஃபேக்டோரியல். அதாவது 4 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 24. இப்போ டிவைடட் பை 4 போட்டால் எனக்கு என்ன கிடச்சிருச்சு, 6 கிடச்சிருச்சு. அதே மாதிரி 6ங்கிறது என்னது 3 ஃபேக்டோரியல். ஓகே, நான் அது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக எழுதிடுறேன், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, 4 ஃபேக்டோரியல் இது, அப்புறம் இது 3 ஃபேக்டோரியல், இது 2 ஃபேக்டோரியல், இது 1 ஃபேக்டோரியல். நம்மளுக்கு தேவை வேல்யூ வந்து 0 ஃபேக்டோரியல் தேவை. சரி, இப்போ 4 ஃபேக்டோரியல் விச் இஸ் 24 டிவைடட் பை 4 போட்டால் எனக்கு 6 கிடச்சிச்சு. அது வந்து 3 ஃபேக்டோரியலோட வேல்யூ. சரி, இப்போ இதை டிவைடட் பை 3 போட போகிறேன். ஓகே, 6 ஃபேக்டோரியலை டிவைடட் பை 3 போட்டால் எனக்கு என்ன கிடச்சிருச்சு, 2 கிடச்சிருச்சு. 6 டிவைடட் பை 3 என்னது 2 கிடச்சிருச்சு. சரி, அடுத்து 2ங்கிறது என்னது 2 ஃபேக்டோரியல். ஓகே, அப்புறம் 2 ஃபேக்டோரியலை டிவைடட் பை 2 போட்டால், 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 போட்டால் என்ன கிடச்சது, எனக்கு 1 கிடச்சி. 2 டிவைட் பை 2 வந்து 1. இது 1ங்கிறது 1 ஃபேக்டோரியல். ஓகேவா. சரி, அடுத்து இதை டிவைடட் பை என்ன பண்ண போகிறோம், இந்த ஆர்டர்லேயே போகிறப்ப இது டிவைடட் பை 1 போட போகிறோம். சாரி, இது டிவைடட் பை 1 போட்டிங்கன்னா 1 டிவைடட் பை 1 என்னது 1. அப்போது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஆன்சர் என்னது 1 தான். 0 ஃபேக்டோரியல் 1. இது இப்படி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது இப்படி தான் வந்துச்சு. ஓகே, ஸோ இது இப்படி தான், திஸ் இஸ் ஹவு they defined அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ஓகே, சரி, இப்போ 0 ஃபேக்டோரியல் 1 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் n ஃபேக்டோரியலுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம்லாம் நம்ம தெரிஞ்சாச்சு. ஸோ இப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம். இதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப்பை நான் மிஸ் பண்ணிவிட்டு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 5 ஃபேக்டோரியலை நம்ம எப்படி எழுதுவோம், 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இப்படி எழுதிக்குமா. இப்போ அதை கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இப்படி எழுதுனா, சாரி இதையே தான் நான் எழுதி வச்சுருக்கேன். சாரி, இங்கே 5 இன்ட்டு 4 ஃபேக்டரின்னு எழுத போகிறேன். இங்கே அதாவது 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 என்ன பண்ண போகிறேன், 5 இன்ட்டு 4 ஃபேக்டரின்னு எழுத போகிறேன். ஏன்னா ஒன்றும் இல்லை, இந்த 4 ஃபேக்டரியல் தான் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 ஃபேக்டோரியல் 5 இன்ட்டு 4 ஃபேக்டரியில் எழுதியிருக்கேன். இது நீங்கள் ஜென்ரல் ஃபார்மில் எழுதணும். எப்படி எழுதுவோம், n ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 தி ஃபேக்டோரியல். அதாவது n மைனஸ் 1க்கு தான் ஃபேக்டோரியல் அப்ளை ஆகுது. இப்போ பாருங்கள், 5 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல், இல்லைனா n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஃபார் எது எதை நம்ம படிக்கிறதுக்கு, பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பெர்முட்டேஷன்ஸ் அண்டு காம்பினேஷன்ஸ். ஓகே, ஸோ இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மெயினாக காம்பினேஷன் தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் பெர்முட்டேஷன் சொல்கிறேன். ஏன்னா பெர்முட்டேஷனும் காம்பினேஷன் தெரிஞ்சால் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ பெர்முட்டேஷன் அண்டு காம்பினேஷன்.
ஸோ இது ரெண்டு ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தான். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஏபிசி அப்படின்னு ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு எழுதிக்கிறேன். 3 persons இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னன்னு சொல்லிடுறேன். 3 பேர் இருக்காங்க. 3 பேர் வந்து ஏங்கிற ஒரு ஆள், பிங்கிற ஒரு ஆள், சிங்கிற ஒரு ஆள் இருக்காங்க. இப்போ என்னோடய டாஸ்க் என்னென்னா, நான் எழுதிக்கிறேன் டாஸ்க் என்னென்னா, ஒரே ஒரு ரோ இருக்குது, ஒரு சீட் இருக்குது, ஓகே, ஒரு சேர், ஒரு பெஞ்ச் இருக்குது. நான் எழுதிடுறேன், ஒரு பெஞ்ச் இருக்குது. அந்த பெஞ்சில் அட் அ டைமில் என்னோட க்ரைட்டீரியா என்னென்னா 2 பேர் தான் உட்கார முடியும், ஓகேங்களா. இப்போது இதில் இன்னொரு க்ரைட்டீரியா நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உட்கார்ற ஆள், ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆள் உட்கார்றாரு, இது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆள் உட்கார்றாரு, ஓகேங்களா. இப்போ இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஏவும் பியும் உட்கார சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏபி ஒரு ஆர்டரில் உட்காடுறாங்கன்னா இது ஒரு அரேஞ்ச்மெண்ட், இது ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட். சும்மா எழுதிக்கிறேன், அரேஞ்ச்மெண்ட் எழுதிக்கிறேன். இப்போ இதுவே அந்த பெஞ்சில் பியும் ஏவும், அதாவது ஏவும் பி தான் 2 பேர் தான் வராங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பி உட்காந்துறாரு, செகண்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஏ உட்காராரு. இது ஒரு அரேஞ்ச்மெண்ட், இல்லைங்களா. இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ என்ன கேள்வினா, என்கிட்ட 3 பேர் இருக்காங்க, ஒரு பெஞ்ச் இருக்குது, 2 பேர் தான் உட்காரணும்னு சொல்லிட்டேன், இல்லைங்களா. அதுலேயும் இந்த எப்படி மாறி உட்காந்து எனக்கு வேறு அரேஞ்ச்மெண்ட் ஆயிடுச்சா. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஹவு மெனி டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாசிபிள்னு கேட்குறேன். இப்படி ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி வந்திருக்கும், உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஹவு மெனி டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாசிபிள் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, இது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இது ஈஸி தான். ஏன்னா நான் கொஸ்டின் எடுத்தது ஈஸியாக தான் எடுத்திருக்கேன். ஏபிசி அப்படிங்கிறது 3 பேர் இருக்காங்க, நான் எழுத போகிறேன். ஏபிசி இருக்குது. இது நம்மளுக்கு எத்தனை பேர் வேணும்? 2 பேர் தான் பெஞ்சில் உட்காரணும். அதனால் நான் 2 பேரை செலக்ட் பண்ண போகிறேன். எப்படி செலக்ட் பண்ண போகிறேன்? பெஞ்சு நான் போட்டுறேன். ஃபஸ்ட்டு ஏவும் பியும் உட்காரலாமா? ஃபஸ்ட்டு காம்பினேஷன், இது ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டாக. அடுத்து பெஞ்சு நான் வரையில, பெஞ்சு வரைஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஏபியும் உட்காரலாம், இல்லைனா ஏவும் சியும் உட்காரலாம். நான் எப்படி எழுதுறேன்னா, ஏபிக்கும் உட்காரலாம், ஏவும் சியும் உட்காரலாம் அப்படின்னு எழுதிட்டேன். 2வது அரேஞ்ச்மெண்ட். 3வது அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்? அடுத்து பி எடுத்துக்கங்க. பியும் ஏவும் உட்காரலாம், பியும் சியும் உட்காரலாம். பாருங்கள், நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், ஏவும் பியும் உட்கார்ந்தா ஏ இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உட்காந்தா ரைட் ஹேண்ட் சைடில் உட்காந்துருக்கும்போது இது ரெண்டும் டிஃப்ரெண்ட். நான் முன்னாடி சொல்லிட்டேன்னா, அதாவது ஏபி தான் இருக்குது, ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைட்லையும் மாறி உட்காந்துருக்கனால இது வேறு அரேஞ்ச்மெண்ட், இது வேறு அரேஞ்ச்மெண்ட். அதுதான் இங்கே ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ. அதான் மெயின். இங்கே அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னாச்சு, பிஏ கூட உட்காரலாம், அதே மாதிரி பியும் சியும் உட்காரலாமா. ஸோ அப்போ பியும் சியும் உட்காரலாம். அடுத்து இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கா? இருக்குது. எப்படி இருக்குன்னா, சி இருக்குது, சிஏ கூட உட்காரலாம், அதே மாதிரி சிபி கூட உட்காரலாம். அப்போ என்ன ஆகிடும், சிஏ அப்புறம் 6 வந்து சிபி. ஓகே, இப்போ எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குன்னா, இந்த பெஞ்சை தூக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் க்ளோஸராக கொண்டு வந்து வைக்க முடியும். ஸோ பெஞ்சை தூக்குனா மொத்தம் எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது? மொத்தம் 6 அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ டோட்டலி எனக்கு என்ன ஆயிடுச்சு, 6 அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாசிபிள். இதில் மெயினாக நீங்கள் என்ன எழுதணும்னா, 6 டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாசிபிள். ஓகேங்களா, இந்த எக்ஸாம்பிள் படி 6 டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாசிபிள். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க 6 டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாசிபிள்னு சொல்லிட்டோம். இதில் மெயினாக இதை நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்? இப்போ நான் சொன்ன கான்செப்ட், இப்போ சொன்ன எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா, எதுக்காக நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சொன்னேன்னா, இட் இஸ் அன் பெர்முட்டேஷன். சரிங்களா, இட் இஸ் அ பெர்முட்டேஷன். பெர்முட்டேஷனுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்முட்டேஷன் கொஞ்சம் டிஃபைன் பண்ணிடுறேன். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு சொன்னோம்ல, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, பார்ட்ஸ், அதாவது பர்சன்ஸை பிக் பண்ணியிருக்கோம். வேர் ஆர்டர் மேட்டர்ஸ். ஆர்டர் மேட்டர்ஸ்னால் இங்கே பாருங்கள், ஏ ஃபஸ்ட்டு வந்தார், பி செகண்ட் வந்தார், பி ஃபஸ்ட் வந்தார், ஏ செகண்ட் வந்தார். ஆனால் ஏபி தான் வந்தாங்க, இங்கே ஏபி தான் வந்தாங்க. ஆனால் இங்கே ஆர்டர் வேறு இருக்கிறதுனால இது ரெண்டும் வேறு அரேஞ்ச்மெண்ட். அப்போது இது ஏன் அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரெண்ட் சொல்லணும்னா, ஆர்டர் மேட்டர்ஸ். ஆர்டர் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல மேட்டர்ஸ், அது இது முக்கியம், கன்சிடர் பண்ணுறோம். அதனால டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிங்க, டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா, இந்த கான்செப்ட் பேர் தான் என்ன சொல்கிறேன்னா, பெர்முட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ தூரம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு, சம்டைம்ஸ் சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ நினச்சிக்கோங்களேன். ஸோ பெர்முட்டேஷன் பார்த்தோன்னா 3 இருக்குது, 3 பேர் இருக்காங்க, அதில் 2 பேரை பிக் பண்ணணும். ஆனால் அதில் ஆர்டர் மேட்டர்ஸ், அதாவது ஏ ஃபஸ்ட்டு பி செகண்ட்னா ஒரு ஆர்டர், பி ஃபஸ்ட்டு ஏ செகண்ட்னா இன்னொரு ஆர்டர். ஓகே, இன்னொரு அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணிங்க, இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் பெர்முட்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பெர்முட்டேஷனுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. அந்த ஃபார்முலா தான் மெயினாக தெரியணும். இப்போ நீங்கள் 6ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா, அதாவது டோட்டலாக எத்தனை பேர் இருந்தாங்க, n = இத்தனை பேர் இருந்தாங்க. டோட்டலாக n = 3 இருந்துச்சு. ஆனால் நான் பிக் பண்ண வேண்டியது 2 பேர். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு பிக் பண்ண பேர் இருந்து r = 2. நீங்கள் பாருங்கள், பிக் பண்ணது 2 பேர் தான். r = 2, இங்கேயும் 2. அதுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன் நான்.
ஓகே. ஸோ இந்த கேஸில் n is equal to 3, r is equal to 2 ஒரு வேரியபிளாக பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பெர்முட்டேஷனுக்கு ஒரு ஃபார்முலா என்னன்னா NPR அப்படின்னு போடுவோம். NPR which is equal to n factorial divided by n minus r factorial. இருங்க சாரி, n factorial divided by n minus r factorial. இதுதான் பெர்முட்டேஷனுக்கான ஃபார்முலா. n factorial divided by n minus r factorial. இப்போ நம்ம கேஸ்க்கு எடுத்துக்கோப்பா, இப்போ NPR கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த கேஸில் NPR கண்டுபிடிக்கணும். என்னங்கிறது எத்தனை பேர்? 3 பேர். அதாவது மொத்தமாக 3 பேர் இருக்காங்க. அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து 3ன்னு எழுதிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டு பி பிக்டு. இல்லைங்களா, இதில் 3 பேரில் நான் 2 பேர் தான் எடுக்கணும். அப்போ அந்த 6 தான் நான் இங்கே r is equal to 2 ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபேக்டரியல் போடும்போது நம்மளுக்கு வேல்யூ என்ன ஃபார்முலானா n factorial divided by n minus r the factorial. இப்போ நம்மளுக்கு என்னது 3p2 கண்டுபிடிக்கணும். 3p2 கண்டுபிடிக்கணுமா, அதாவது எண்ணுக்கு பதிலாக 3 போட்டுட்டேன், ஆருக்கு பதிலாக 2 போட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 3 factorial divided by 3 minus 2 the factorial. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு 3 factorial divided by 1 factorial. ஓகே. இப்போ நீங்கள் அந்த ஃபேக்டோரியல் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல் ஆரம்பித்தேன். ஸோ 3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுனா 3 × 2 × 1 எழுதுனா 1 ஃபேக்டோரியல் 1 எழுதிக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் 6. அப்போ 3p2 which is equal to 6. இப்போது இது ஏன் இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு இந்த பெர்முட்டேஷன் காம்பினேஷன்ஸ் தான் பெர்முட்டேஷன் ஃபார்முலா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எண்ணு வந்து வெறுமனே 3 இருந்துச்சு, அதனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக காம்பினேஷன்ஸ் எழுதி அப்ளை பண்ணிட்டீங்க. இதுவே எண்ணு வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேரில் 7 பேர் மட்டும் தான் உட்கார போகிறாங்க, அவங்க எப்படினாலும் உட்காரலாம் அப்படின்னா அதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் அந்த கஷ்டம் எடுத்துக்கிறேன்னா நான் ஸோ 10 பேர் இருக்காங்க, n is equal to 10, அதில் 7 பேரை நீங்கள் பிக் பண்ணணும். ஆனால் 7 பேர் எப்படி உட்காந்தாலும் ஆர்டர் மாறும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு, அப்படின்னா ஆர்டர் வந்து மேட்டர்ஸ் அப்படின்ற கேஸில் பெர்முட்டேஷன் உங்களை அப்ளை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி நீங்கள் போடுவீங்க. ஸோ அப்போ NPR is equal to n factorial divided by n minus r factorial. இதில் என்னது n வந்து 10, p அப்படி எழுதிக்கோங்க, ஆரோட வேல்யூ 7. ஸோ அப்போ 10 factorial divided by 10 minus 7 the factorial which is எப்படி எழுதிக்கலாம்னா ஸோ 10 factorial divided by 3 factorial வரும். ஓகே. ஸோ அப்போ என்ன எழுதுனா 10 × 9 × 8 × 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1 போட்டுட்டு டிவைட் பை 3 × 2 × 1. ஓகே. 3 × 2 × 1 வேம போடுறேன். ஓகேங்களா. இப்போது இந்த 3 × 2 × 1 அப்படியே இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணல, எனக்கு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணும். இங்கே பாருங்கள், இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் 10 × 9 × 8 × 7 × 6 × 5 × 4 போட்டால் என்ன வேல்யூ வருதோ அதுதான் இதனுடைய வேல்யூ 10p7. இவ்வளோ பேர் 10 பேர் இருக்காங்க, அதில் நீங்கள் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் வேல்யூ வரும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் வேல்யூஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. ஸோ இதுதான் பெர்முட்டேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு கான்செப்ட் ஆகிடுச்சு. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், காம்பினேஷன் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொன்னல ஃபஸ்ட்டு 2 கான்செப்ட் இருக்குது. பெர்முட்டேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது, காம்பினேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பெர்முட்டேஷனை சொல்லிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், அதே தான் அதே எக்ஸாம்பிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்க போகிறேன். இப்போ நான் 3 பேர் சொன்னேன்னா அதே 3 பேர் எடுத்துக்கிறேன், ABCன்னு எடுத்துக்கிறேன். n is equal to அதாவது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து 3 பேர். இப்போ ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், டீம் பிக் பண்ண போகிறேன். இதில் 3 பேர் இருக்காங்க, நான் டீம் பிக் பண்ண போகிறேன். அந்த டீமில் 2 பேர் தான் எனக்கு வேணும், டீமில் 2 பர்சன்ஸ் தான் வேணும். இப்போ டீம்னு சொல்லும்போது நீங்கள் ஏபின்னு ஒரு டீமை போட்டாலும் சரி, பிஏ ஒரு டீம் போட்டாலும் சரி, ரெண்டும் சேம் தான். ஏன்னா டீம் இவங்க ஏபியும் ஒரு டீம் தான், பிஏ ஒரு டீம் தான். இவங்க உட்காரதுக்கு வைக்கிறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ண போகல. இந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் எப்படி போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ ஆர்டர் டசன்ட் மேட்டர். ஓகேனா, ஆர்டர் டஸ் நாட் மேட்டர் ஹியர். ஓகே, ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம், ஆர்டர் டஸ் நாட் மேட்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த இதில் கேஸ், இப்போ இந்த கேஸுக்கு ஏபிசின்னு இருக்கும்போது இப்போ நான் கேட்குறாங்க ஹவு மெனி டிஃப்ரெண்ட் டீம்ஸ் நீங்கள் எடுக்கலாம், ஹவு மெனி டிஃப்ரெண்ட் டீம்ஸ் எடுத்துக்கலாம், ஹவு மெனி டீம்ஸ்னு எழுதிக்கிறேன். ஹவு மெனி டீம்ஸ் பாசிபிள்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், 2 பேர் சேர்ந்தால் ஒரு டீமு, 3 பேர் இருக்காங்க. எப்படி எடுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டீம் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் வச்சு ஒரு டீம் எடுத்துடலாம். அடுத்து செகண்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஏவும் சியும் வச்சு ஒரு டீம் எடுத்துக்கலாம். அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஏ வச்சு ஏவும் பியும், ஏ வச்சு ஏவும் சியும் எடுத்துட்டோமா, சரி டன். அடுத்து பியை வச்சு ஏ எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பிஏ இங்கே போட்டிங்கன்னா வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா பியும் இட் இஸ் பிஏக்கு ஈக்குவல். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கன்ஃபியூஸ் பண்ண வேணான்றதுக்காக பிஏ எடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. பி வச்சு அப்புறம் சி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பிசிஹெச் அக்கா. ஓகேவா. அடுத்து ஃபோர்த்து டீம் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். சி வந்து ஏ கூட டீம் போட முடியுமா, ஆல்ரெடி ஏவும் சியும் டீம் போட்டாச்சு. ஸோ அப்போ சி ஏ நாட் பாசிபிள். அப்புறம் சியும் பியும் போட முடியுமா, ஆல்ரெடி பிசி போட்டாச்சு. ஸோ இது நாட் பாசிபிள். ஸோ அப்போ ஒன்லி 3 டீம்ஸ் ஆர் பாசிபிள்.
ஒன்லி 3 டீம்ஸ் ஆர் பாசிபிள். இந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணுறீங்க, வேறு ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட், வேறு ஆர்டர் இஸ் நாட் அட் ஆல் மேட்டர் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறத நம்ம சொல்லணும்னா காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், காம்பினேஷன் சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ NCR காம்பினேஷனுக்கு என்னென்னா NCRனு சொல்லுவாங்க. ஸோ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் R ஃபேக்டோரியல். ஸோ பெர்முட்டேஷனில் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் R ஃபேக்டோரியல், இங்கே பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல் மட்டும் சேர்த்துக்கிறோம் அதில். ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ n ஃபேக்டோரியல் டிவைட் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் R ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்துடும். சரி, இப்போ இந்த கேஸில் நம்ம சொன்ன இந்த சம்மில் இந்த ஃபார்முலா போட முடியுமான்னு பார்க்கலாமா? ஈஸி தான். ஸோ n இஸ் ஈக்குவல் டு இங்கே எத்தனை 3 பேர் இருக்காங்க, n இஸ் ஈக்குவல் டு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் பிக் பண்ண வேண்டியது 2% தான். பிக் பண்ண வேண்டியது 2% தான். ஸோ R இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ நம்மளுக்கு காம்பினேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா NCR விச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது 3C2 தான் வேணும். என்னங்கிறது 3, ஆறுங்கிறது 2. ஸோ 3C2 நான் இங்கே எழுதிக்கிறேன். அப்புறம் அடுத்த ஸ்டெப் கூட எழுதிக்கிறேன். ஸோ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் R ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ இதில் 3C2 அப்ளை பண்ணணும். ஏன்னா n இஸ் ஈக்குவல் டு 3, R இஸ் ஈக்குவல் டு 2 இங்கே எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஸோ 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், R பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இல்லை, அடுத்து 3 மைனஸ் 2 ஃபேக்டோரியல். ஸோ இந்த கேஸில் 3 ஃபேக்டோரியல் அப்படி எழுதிக்கலாம், டிவைட் பை 2 ஃபேக்டர் அப்படி எழுதிக்கலாம், 3 மைனஸ் 2 1 ஃபேக்டோரியல். இதை நீங்கள் திரும்பி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் 1. ஓகே, ஸோ இப்போ 2 இன்ட்டு 1 கேன்சல் ஆகிடும். ஆல்ரெடி ஒன்று பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 3. அப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 3C2 வேல்யூ என்னது 3. நம்ம இங்கே சின்ன எக்ஸாம்பிள் எடுத்தனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் அழகாக. இதே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்தால் அது கண்டுபிடிக்க முடியாது. இது நான் வெறுமனே ரொம்ப பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷனோட ரொம்ப பேசிக் தான் சொல்லியிருக்கேன். இதுலேயும் வித் சம் கண்டிஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையும் இல்லை. அதாவது ஃபிசிக்ஸுக்கு தேவையில்லை. பட் ஃபேக்டோரியல் என்ன தெரிஞ்சிருக்கணும், பெர்முட்டேஷன் காம்பினேஷன் என்ன தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அடுத்து நம்ம போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் நம்மளுக்கு யூஸ் ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம் பெர்முட்டேஷன் காம்பினேஷன்லாம் நம்ம என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம். சரி, இப்போ பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இங்கே நான் ஒன்று தப்பு பண்ணிட்டேன், ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். என்ன மிஸ் பண்ணிட்டேன்னா, பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் போகிறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸ், சில வேல்யூஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் பைனாமியல் கான்செப்ட் ஈஸியாக போக முடியும். என்னென்னா NC0 வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், அடுத்து அதே மாதிரி NCN வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் NC1 வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓகே, ஸோ இப்போ இது இதெல்லாம் காம்பினேஷன் ஃபார்முலாஸ் தான். ஸோ நம்மளுக்கு இது எல்லாத்துக்கும் முன்னாடி NC0, NCN, NC1 தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NCR ஃபார்முலானது n ஃபேக்டோரியல் டிவைட் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் R ஃபேக்டோரியல். ஓகே, சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NC0 கண்டுபிடிக்கும். NC0னா ஒன்றும் இல்லை, இது என்னது, நாட்டுங்கிறது 0. ஓகேவா? ஸோ அப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை இங்கே ஆருக்கு பதிலாக 0 போடுறீங்க, 0 ஃபேக்டோரியல். இங்கே பாருங்கள், ஆருக்கு பதிலாக 0 போடுறீங்க, 0 ஃபேக்டோரியல். அடுத்து n மைனஸ் 0 ஃபேக்டோரியல். ஸோ ஓகேவா? ஸோ அப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல். நம்ம அதுக்கு முன்னாடி சொன்னோம், அதனால தான் 0 ஃபேக்டோரியலோட வேல்யூனது 1 அப்படின்னு சொல்லிட்டோம். 1 இன்ட்டு n மைனஸ் 0னா n தான். ஸோ n ஃபேக்டோரியல். இப்போ பாருங்கள், மேலே n ஃபேக்டோரியல், கீழே n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் இஸ் 1. ஸோ அப்போ NC0 இஸ் ஈக்குவல் டு 1. நான் இங்கே எழுதிடுறேன், NC0 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, NC0 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து NCN வேல்யூ வேணும்ல, NCN வேல்யூ வேணும்ல, இது ஈஸி தான். n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆருக்கு பதிலாக n போட போகிறோம். ஸோ அப்போ n ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் n ஃபேக்டோரியல். ஏன்னா இங்கே ஆருக்கு பதிலாக n போட்டிருக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸில் இதுவும் ஈஸி தான். இங்கே பாருங்கள், ஸோ n ஃபேக்டோரியல், இப்போ n ஃபேக்டோரியல்லாம் போக தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே n ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆயிரும். இது n மைனஸ் என்னங்கிறது 0 ஃபேக்டோரியல். அப்போ மேலே 1 இருக்குமா, 1 டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல் 1. ஸோ அது ஆன்சர் இஸ் 1. ஸோ அப்போ NCN வேல்யூ 1 தான். NCN வேல்யூ 1 தான். அடுத்து NC1. ஸோ NC1 போட்டோன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆருக்கு பதிலாக 1 போட போகிறோம். அதே மாதிரி இங்கே n மைனஸ் 1 போட போகிறோம். இங்களா, இது என்னது, ஆருக்கு பதிலாக 1 போட்டோன்னா n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் ஆயிடுச்சு. நம்ம முன்னாடியே படித்தோம், இதிலே தான் படித்தோம், இந்த வீடியோவிலே படித்தோம். n ஃபேக்டோரியல் n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் எழுதலாமா? ஸோ n இன்ட்டு, நான் நல்லா எழுதிக்கிறேன், ஸோ n இன்ட்டு n மைனஸ் 1 தி ஃபேக்டோரியல் எழுதலாமா? டிவைடட் பை 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1 தான். அடுத்து n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் நம்ம எழுத போகிறோம், n மைனஸ் 1 தி ஃபேக்டோரியல் எழுத போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு, n மைனஸ் 1 ஃபேக்டோரியல், n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போது NC1 வேல்யூ என்னது n.
ஸோ NC1ஓட வேல்யூ என்னது n. ஸோ இது 3 தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது டெரைவ் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு தான் பெர்முடேஷன் காம்பினேஷன் நான் சொன்னேன், இந்த 3 வேல்யூக்காக தான். சரி, ஓகே, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனாக ஒன்றும் இல்லை, பைனாலே முதல்ல தெரிஞ்சிருக்கணும். பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பைனாலே இதில் என்ன இருக்குன்னா டூ டேர்ம்ஸ் இருக்கும்னு அர்த்தம். பைனா 2, ஸோ இதில் 2 டேர்ம்ஸ் இருக்கும். அந்த 2 டேர்ம்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம படிச்சிருப்போம்ல, நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் இந்த a + b the whole square படிச்சிருப்போம். அது நம்மளுக்கு என்னது a² + b² + 2ab எழுதுவோம். ஆனால் ஜென்ரலாக இப்படி எழுதக்கூடாது. ஃபார்முலா கரெக்டு தான், இருந்தாலும் இப்படி எழுதக்கூடாது. பர்ஃபெக்டாக எழுதணும்னா 2ab + b² இப்படி தான் எழுதணும். இது ஏன் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன், அதாவது இதுவும் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் இருக்குது, அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இந்த இது பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் இதோட எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், ஓகேவா? இது வந்து a + b the whole square. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸு x + y பவர் n, ஓகேங்களா? இப்போ இது to the power 2 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இதுவே to the power n நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்னா, இதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. அந்த ஜென்ரல் ஃபார்முலானா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் NC0. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, NC0 தேவை அப்படின்னு சொன்னாலும் அது NC0 இங்கே போடுறேன். ஃபஸ்ட்டு NC0 x⁻n, அப்புறம் ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தால் நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது 2 டேர்ம் x and y இருக்கும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து x² இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மொதல் டேர்ம், அதாவது ஸ்கொயர் பண்ண டேர்மோடைய வேல்யூ ஒரு பவர் குறைச்சிருக்கோம். அடுத்து ரெண்டாவது டேர்மோடைய ஒரு பவரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக சொல்லணும்னா இங்கே பாருங்களேன், இங்கே 2 டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே a² ஆகிடுச்சு. இதுதான் டாப் மோஸ்ட் பவர் எழுதிட்டேன். செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஏவோட பவரை ஒன்று குறைச்சிட்டேன், பியோட பவரை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த டேர்மில் பார்த்தீங்கன்னா ஏவோட பவர் இன்னும் குறைச்சிங்கன்னா 0 ஆகிடும். ஏன்னா a பவர் 1 திரும்பி 0 குறைச்சிங்கன்னா 0 ஆகிடும். ஸோ அதனால் வேல்யூ ஏ இருக்காது. அடுத்து பியோட பவரை இன்னொன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு டேர்மை ஹையஸ்ட் பவரில் எழுதிடுறோம். அடுத்த டேர்மை என்ன பண்ண போகிறோன்னா NC1, இங்கே என்ன பாருங்கள், NC0 பதிலாக இங்கே எடுத்து NC1 எழுதிட்டு x⁻n-1 எக்ஸோட பவரில் ஒரு பவரை குறைக்கிறோம். ஒரு பவரை குறைச்சிட்டு ஒய்யோட பவரை 1 இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒய்யோட பவர் 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். சரி, ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா NC2 இன்னொரு பவரை குறைக்க போகிறோம். எக்ஸோட பவரை 1 குறைக்க போகிறோம், விச் இஸ் x⁻n-2 y⁻2. ஓகே, ஒய்யை வந்து 1 பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி போய்கிட்டே இருந்து கடைசியாக என்ன பண்ணோன்னா NCn. மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா n டேர்ம்ஸ் இருக்கணும். இங்கே பாருங்கள் n இருக்கா? ஸோ அதனால் NC0 ஆரம்பித்து NCn வரைக்கும் போகிறோம். ஓகே, அப்புறம் NCn x⁻, இங்கே என்ன இருக்குன்னா x⁻0 ஆகிடும். இங்கே பாருங்கள் a⁻0 ஆகிற மாதிரி இங்கே x⁻0 ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே y⁻n ஆயிரும். ஓகே, இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இந்த a + b the whole square இதை அழிச்சிடுறேன். ஸோ தட் நான் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் என்னங்கிறத இங்கே எழுதிடுவேன். ஓகே, இதுதான் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். நம்ம படிக்கிறதெல்லாம் இதிலிருந்து ஒரே ஒரு ஃபார்மை குறைச்சி வர்றது. பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனோட இதுதான் பேசிக் ஃபார்முலான்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, சரி, இப்போது இதுலேருந்து நம்ம ஒரே ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபார்முக்கு போக போகிறோம். எப்படி போக போகிறோன்னா எக்ஸுக்கு பதிலாக 1 போட போகிறோம். ஒய்க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டேர்ம், ஆனால் ஒய்க்கு பதிலாக ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். அந்த வேல்யூ வந்து ரொம்ப லெஸ் தென் 1 இருக்கணும். வெரி லெஸ் தென் 1 இருக்கணும். எக்ஸாம்பிள் 0.001 இருக்கலாம், இல்லைனா 0.0001 இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்முலா கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ 1 இருக்கணும், ஒய்யோட வேல்யூ இது மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், x + y the whole power n-க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 + x whole power n எழுத போகிறேன். பாருங்க, எக்ஸோட வேல்யூ 1 எழுத போகிறோம். ஒய்க்கு பதிலாக 1 எழுத போகிறோம். அதனோட வேல்யூ வெரி லெஸ் தென் 1 எழுத போகிறோம். ஸோ ஒய்க்கு பதிலாக நான் எழுதின வேல்யூ வந்து இங்கே எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். சும்மா கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற டேர்முக்கு பதிலாக நான் இங்கே 1 போட போகிறேன், இங்கே இருக்கிற டேர்ம் பதிலாக எக்ஸ் போட போகிறேன். எக்ஸோட வேல்யூ வெரி லெஸ் தென் 1 அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி இருக்க பட்சத்துக்கு இது எப்படி போகலாம் அப்படின்னா 1 + x⁻n இங்கே பாருங்கள், இந்த ஃபார்ம்ல அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். NC0 அப்படி எழுதிக்கலாமா? NC0 ஃபஸ்ட் எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். NC0 அப்புறம் இங்கே பாருங்கள் x⁻n, எக்ஸுங்கிறது இங்கே என்னது 1 பவர் n. ஸோ அப்போ 1 பவர் n, அப்புறம் எனிதிங் பவர் n, அதெல்லாம் நம்ம வரும். ஸோ 1 பவர் எனிதிங்னாலே 1 தான். சரி, பரவாயில்ல, அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். அடுத்ததில் NC1 இன்ட்டு x⁻n-1. ஸோ NC1 வந்து NC1 அப்புறம் எக்ஸ் வந்து 1 பவர் n-1 பவர் n-1. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒய்யோட பவர் எழுத போகிறோம். ஒய் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ ஒய் வந்து இங்கே எக்ஸ் தான். ஓகே, ப்ளஸ்
NC2 எக்ஸ் அதாவது 1 பவர் n மைனஸ் 2 அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, நான் ஃபுல்லாக எழுதிடுறேன், அதுக்கப்புறம் கடைசியாக எழுதிக்கலாம். NCN அதுக்கப்புறம் 1 பவர் 0 எக்ஸ் பவர் n இப்படி தான் வரும். நீங்கள் இந்த ஃபார்முலாவிலேருந்து இது எழுதுனீங்கன்னா இந்த ஃபார்முலா இப்படி தான் வரும். ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் கடைசி என்னது இந்த கடைசி டேர்மாக இருக்கும்போது பவர் என்ன ஆயிரும், இங்கே 0 ஆயிரும்னு சொன்னேன். ஸோ அதில் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே என்ன இருக்கும், இங்கே இந்த வேல்யூ அதாவது எக்ஸ் பவர் 0 இருக்கும். அதனால் நான் இங்கே எழுதலை, கன்ஃபியூஸ் பண்ணல. சரி, இப்போ இது திரும்பி நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி டேர்மில் அதாவது முக்கியமான கண்டிஷனில் இந்த 1 + x பவர் n, ஓகே 1 + x பவர் n இருக்கப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வெரி வெரி லெஸ் தென் 1. ஓகே, வெரி வெரி லெஸ் தென் 1 எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் 0.001 இல்லைனா 0.001 இந்த மாதிரி இருக்கிற கேஸ்க்கு தான் இதை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு 2 டேர்ம் முதல் டேர்மும் 2வது டேர்மும் தவிர்த்து மற்ற எல்லா டேர்மையும் என்ன சொல்லுவாங்கன்னா, முக்கியமாக எழுதுகிறேன் பாருங்கள், மற்ற எல்லா டேர்ம் அதாவது இங்கேருந்து இதுக்கப்புறம் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கேஸில் ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹையர் ஆர்டரோட டேர்ம்ஸை கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸை நெக்லெக்டட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக இது வரைக்கும் நம்ம படிச்சிருந்துருக்க மாட்டோம். பட் சம்ஸை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இந்த அடுத்த டேர்ம்ஸ் எல்லாம் விட்டுட்டு முதல் 2 டேர்மை மட்டும் நான் எழுதுறேன். முதல் 2 டேர்ம் மட்டும் எழுதுனேன்னா NC0 இல்லைங்களா 1 பவர் n எனிதிங் பவர் 1 பவர் எனிதிங் வந்து 1 தான். ஸோ அதனால் 1 அப்படியே வச்சுக்கிட்டேன், NC0 மட்டும் எழுதிக்கிட்டேன். NC1 அப்புறம் 1 பவர் எனிதிங்னாலும் 1 தான், வெறும் எக்ஸ் மட்டும்தான் எழுதிக்கிறாங்க. ஸோ NC1 எக்ஸ். ஸோ அப்போ இதை இன்னும் ஃபர்தராக டிஃபைன் பண்ணிங்கன்னா NC0 வேல்யூ என்னது நம்ம இப்போ தான் படித்தோம். ஓகே, NC0 வேல்யூ 1, அதுக்கப்புறம் இங்கே வர NC0 வேல்யூ 1, பட் NC1 வேல்யூ என்னது n, அதையும் பாருங்கள், இப்போ தான் நம்ம அதையும் முடித்தோம். NC1 வேல்யூ என்னது n. ஸோ அப்போது NC1 வேல்யூ என்னது n. ஸோ ஆன்சர் இஸ் 1 + nx. என்ன சார் இதுக்காக சார் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்கன்னா வேறு வழி இல்லை. பட் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் படிக்கிறீங்களா பைனாமியல் எக்ஸ்பென்ஷன். ஸோ அதனால தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன். பட் இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்லேயே வரும். மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க தெரியல, எப்படியும் நீங்கள் ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணிப்பீங்க. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்ல, இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறீங்க பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனாலே இது தான் ஜென்ரல் ஃபார்முலா. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா 1 + x பவர் n பதிலாக நம்ம 1 + nxன்னு எழுதுவோம். இதே மாதிரி இப்போ 1 - x பவர் n கேட்டாங்கன்னா எப்படி எழுத போகிறீங்க, ஒன்றும் இல்லை இதே ஃபார்முலா எழுத போகிறீங்க. இது எப்படி எழுதுனா 1 + -x தி ஹோல் பவர் என்னன்னு அர்த்தம். அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக -x இருக்குன்ற மாதிரி அர்த்தமா. அப்போது இந்த கேஸில் எக்ஸுக்கு பதிலாக -x போட போகிறீங்க. அதாவது எக்ஸுக்கு 1 + nxக்கு பதிலாக 1 + n × -x இருக்கும். இதுக்கு நத்திங் பட் 1 - nx. ஓகே, 1 - nx பாருங்கள், எக்ஸ் வந்து வெளியே வந்து மைனஸ் வந்து வெளியே வந்துடும். ஸோ 1 - nx ஆகிடும். இதுக்கு சிம்பிளாக இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை 2 சொல்லணும்னா 1 + x பவர் n = 1 + nxன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 1 - x பவர் n = 1 - nxன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் மொத்தமாக நம்ம யூஸ் பண்ண போகிற டேர்மே. பார்க்க ரொம்ப காமெடியாக கூட இருக்கலாம் சம்டைம்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லிட்டு இதில் தான் வருவோம். ஜென்ரலாக பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனோடைய இது நான் இன்னொன்று சொல்லணும்னா இது பர்டிகுலர் ஃபார்ம். நான் ஏன்னு கேட்டால் பர்டிகுலர் கேஸ் இந்த கேஸில் எடுத்துக்கிட்டேன்னா வேர் எக்ஸ் இஸ் வெரி வெரி லெஸ் தென் 1 அப்படிங்கிற கேஸுக்கு நான் வந்தேன். இட்ஸ் அ பர்டிகுலர் கேஸ். இங்கே பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனோட ஒரு பர்டிகுலர் கேஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, இதெல்லாம் எங்கே சார் யூஸ் பண்ண போகிறோம், இவ்வளோ தான் நடத்து நீங்கள் எங்கே சார் யூஸ் பண்ண போகிறோன்னா கிராவிடேஷனுங்கிற ஒரு சாப்டரில் ஒரு டெரிவேஷன் வரும். இங்கே அந்த டெரிவேஷன் என்னன்னா G = G0 / 1 + h/r தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இப்படிங்கிற ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த G0 அப்படியே வச்சுட்டு இந்த 1 + h/r தி ஹோல் ஸ்கொயரை மேலே எடுத்துகிட்டு வரும். ஓகே, அதாவது எனிதிங் இந்த பவர் டினாமினேட்டரில் இருக்கும்போது மேலே வரும்போது -2 ஆகிடும். அதாவது 1 + h/r பவர் -2 ஆகிடும். இப்போ பாருங்கள் இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா 1 + x பவர் -n இருக்குது. இங்கே பாருங்கள் நான் இது எழுதலை, 1 + x பவர் -n இருக்குது. ஓகே, -n இருந்துச்சுன்னா அதனுடைய ஃபார்முலா என்ன வரும்னா 1 - nx ஆகிடும். ஒன்றும் இல்லை, இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மைனஸ்ன்னு போட்டிருக்கோம், எண்ணுக்கு பதிலாக -n போட்டிருக்கோம், அதனால் -nx ஆகிடுச்சு. ஸோ அப்போ 1 + x பவர் -n ஆயிடுச்சுன்னா ஸோ 1 - nx ஆகிடும். 1 - nx ஆகிடும். ஸோ அப்போ G0 இன்ட்டு இங்கே 1 - 2 டைம்ஸ் ஆஃப் h/r அப்படின்னு எழுதுவோம்.
இந்த ஃபார்முலாக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் இந்த வீடியோவில் பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது ரொம்ப தெளிவாக தேவையில்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தனால உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, ஓகே. சரி, அது முக்கியமாக இது எல்லாத்தையும் தவிர்த்து விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணால் இந்த எக்ஸசைஸ் சம்ஸு, இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே, டன். இதில் இன்னும் ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா, இப்போது இந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷனுக்கு ஏதாவது ஒரு சரி, நம்ம எதாவது ஒரே ஒரு சம்மாக சால்வ் பண்ணி பார்க்கணும்ல. இப்போ 1 + 0 0 0 2 இங்கே இருக்கும். 1 + 0 0 2 பவர் 4 இப்படி இருக்குன்னா இது நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம்னா 1 + 0.002 தி பவர் 4னு எழுதலாமா? 1.002 1 + 0.002 த பவர் 4னு எழுதிக்கலாம். இது எந்த ஃபார்மில் இருக்குது? 1 + x பவர் n இருக்குது. வேறு எக்ஸோட வேல்யூ என்னது? 0.002 விச் இஸ் வெரி வெரி லெஸ் தென் 1. இங்கே இது வெரி வெரி லெஸ் தென் 1. அதனால தான் நம்ம பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 1 + nx எழுத போகிறோம். 1 + nx எழுத போகிறோம். அதாவது இதை என்ன எழுதுவோம்? 1 + n × x எழுதுவோமா? அதே மாதிரி என்னோட வேல்யூ என்னது? 4. ஸோ 4 × x என்னது? விச் இஸ் 0.002 ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் 1 + 0.008 which is 1.008. ஓகே, இப்போ நான் இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இருக்கிற டேர்ம் 1 + 1.002 பவர் 4 நம்ம உட்காந்து பவர் 4 எழுதணும்னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 1.002 × 1.002 போட்டு ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி நம்ம டு த பவர் 4க்கு நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அந்த அளவுக்கு போக தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கிறத சிம்பிளாக இப்படி பிரித்து எழுதிட்டு 1 + 0.002 போட்டு பவர் 4னு எழுதிட்டு, ஸோ அப்போ நீங்கள் இந்த பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக அந்த சம்ம முடிச்சிடலாம். ஸோ அதை தான் நீங்கள் சொல்ல வரேன். ஸோ பைனாமியல் ஈக்குவேஷன் சம்டைம்ஸ் நமக்கு ஹேண்டியாக இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா which is 0.998 பவர் 3. ஓகே, ஸோ 0.998 பவர் 3 1 - 0.002 பவர் 3 எழுதலாமா? இப்போ ஈஸியாகிடும். இப்போ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இது என்ன எழுது? 1 - x பவர் nங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்படிங்கிற கேஸில் இது என்ன எழுதிடும்? 1 - nx எழுதிடும். ஸோ அப்போ 1 - 3 × 0.002 which is nothing but 0.006. இதையும் 1 - 0.006னா ஆன்சர் இஸ் 0.994. ஓகே, 0.994. இதுவும் நம்மளால் டு த கியூபுக்கு ஒன்று மல்டிப்ளை பண்ண எழுத தேவையில்லை. ஆன்சர் வந்து இதுதான் கரெக்டாக, ஆல்மோஸ்ட் இதுதான் கரெக்டாக வரும். ஸோ அதனால் பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அதனால் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா எக்ஸசைஸ் சம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் இப்படி இருக்கும் எடுத்து வச்சிருப்பேன் நான். ஸோ தட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பைனாமியல் எக்ஸ்பென்ஷனும் சரி எதுனாலும் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக் சீரிஸ் பார்ப்போம். அதாவது ஏபிஜிபி இதெல்லாம் பார்ப்போம். ஓகே, அதுலேயும் ஒரு சம் வரும். ஓகே தென் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.